அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்தபுராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். இந்திரனுடன் சென்ற தேவர்கள் கைலாயத்தின் முதல் வாயிலை அடைந்தனர். அங்கு நந்தி தேவர் காவலாக இருந்தார். அவர் முன்பு சென்று இந்திரன் வணங்கினான். தேவர் கரசே, இங்க வந்த காரணம் என்ன என்று கேட்டார் நந்தி. இந்திரன் அவரை வணங்கி தேவர்களுடன் தான் வந்திருக்கும் நோக்கத்தை தெரிவித்தான். அதை கேட்ட நந்தியின் பெருமா, இந்திரா, நீங்கள் வந்துள்ள நேரம் சரியில்லை. எம்பெருமான் சனாகதி முனிவர்களுக்கு மெய்ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது எவரும் இங்கே செல்ல முடியாது, அங்கே செல்ல முடியாது என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் தேவர்கள் சொல்ல முடியாத சோகத்திற்கு ஆளானார்கள். இந்திரன் நந்தியை மறுபடியும் வணங்கி, ஐயனே, நாங்கள் படும் துயரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஈசன் அருளால் அளவற்ற பராக்கிரமங்களை அடைந்துள்ள அசுரன் எங்களை மீன் சுமத்தல் முதலான இழிவான வேலைகளுக்கு உள்ளாக்குகிறான். இறைவன் அருளால் அளவற்ற வரங்களை பெற்றுள்ள சூரபத்மன் தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்ற கர்வத்தில் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வருகிறான். வரங்களை கொடுத்த ஈசனே அவருடைய அழிவுக்கும் வழிவகுக்க வேண்டும். பரந்தாமனே அசுரனுடைய தம்பியான தாரகனுடன் போர் செய்து தம்முடைய சக்கரத்தை இழந்து நிற்கிறார். அவ்விதம் இருக்க நாங்கள் அவனை எவ்வாறு எதிர்ப்போம்? இறைவன் எங்கள் விஷயத்தில் கருணை கொள்ளாவிடில் நாங்கள் அழிவது நிச்சயம். அவ்விதமாயின் தர்மம் எவ்வாறு நிலைத்து நிற்கும்? தற்போது ஈசனை பார்க்க சமயம் அல்ல என்றால் அந்த காலம் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருந்து போகப் போவதில்லை. சூரனுடைய கட்டளையை மீறி நாங்கள் இங்கு வந்துள்ளோம். திரும்பி சென்றால் எங்களை சிறையில் அடைத்து மேலும் பல கொடுமைகளுக்கு உள்ளாக்குவான். இறைவன் எங்கள் விஷயத்தில் கருணை காட்டும் வரை நாங்கள் இங்கேயே தங்கியிருக்கிறோம். தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நந்தி தேவர் அவர்கள் விஷயத்தில் இலகிய மனது உடையவராய் இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க இயலாதவராய், தேவர்களே, ஈசன் கட்டளை மீறி ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறேன். தேவர்கள் இந்திரன் தலைமையில் ஈஸ்வரனை தியானித்தவர்களாய் அங்கே ஒரு புறத்தில் தங்கினர். இந்திரன் தேவர்களுடன் கைலாயம் சென்ற பின்னர் இந்திராணி அவன் செல்லும் காரியம் இனிதே நிறைவேறும் என்று ஈசனை குறித்து தவம் செய்யலானார். நாட்கள் பல நகர்ந்தன. இந்திரன் திரும்பி வரவில்லை. சூரபத்மனுடைய சகோதரியான அஜமுகி துன்முகியோடு உலகெங்கும் சுற்றி இளைஞரிடம் அளவற்ற போகத்தை அனுபவத்திலாய் இருந்து வருகையில் ஒரு நாள் சீர்காழி பதியை அடைந்தாள். அங்குள்ள இந்திரனுடைய நந்தவனத்தில் நுழைந்து நாற்புறமும் பார்த்து வரும்போது இந்திராணி தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தாள். அமர்கோனின் மனைவியை காத்து வந்த மகாகாரலால் அரக்கியின் வருகை கண்டு அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை ஒரு புறம் மறைந்து கவனித்து வந்தார். அரக்கியை கண்டதும் இந்திராணி மனம் கலங்கியவளாய் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எழுந்தாள். இந்திராணியை கண்டதும் அஜமுகியின் உள்ளத்திலே அவளை சூரனுக்கு மனைவியாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. அவளை பார்த்து கலகலவென்று நகைத்து, அடிப்பெண்ணே, யாரை குறித்து எதற்காக தவம் செய்கிறாய்? உன் கணவனோ எங்களுக்கு பயந்து கொண்டு எங்கோ மறைந்து வாழ்கிறான். அவனால் உனக்கு எந்தவித பிரயோஜனமும் நேரப்போவதில்லை. என்னுடன் வா. என் சகோதரனை அடைந்தால் 3 லோகங்களும் உன் காலடியில் பணியும் என்று அழைத்தாள். அதை கேட்டதும் இந்திராணி நெஞ்சிலே வேல் பாய்ந்தது போல் துடிதுடித்தாள். அடி கொடியவளே, என்ன வார்த்தை சொன்னாய்? என்னையும் உன்னை போல் கீழ்த்தனமானவாய் எண்ணிவிட்டாயா? கொடிய வார்த்தைகளை சொன்ன உனக்கு எத்தகைய துன்பங்கள் நேரிடும் என்று என்னால் வரையறுத்து சொல்ல முடியாது. காசிப முனிவருக்கு மகளாக பிறந்த நீ இத்தகைய அநீதியை செய்யலாமா? தமக்கு இன்பத்தை விரும்புவர் பிறருக்கும் இன்பத்தை விரும்புவார்கள். தமக்கு தாமே துன்பத்தை தேடிக்கொள்பவர்தான் பிறருக்கும் துன்பத்தை தருவர். உன் எண்ணம் எத்தகைய கொடியது! இந்திரனை அன்றி வேறு எவரையும் நான் மணந்தாலும் விரும்புவள் அல்ல. செல்வம், ஆயுள் முதலியவற்றை இழப்பவர்களுக்கே இத்தகைய கொடிய எண்ணங்கள் உண்டாகும். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. போய்விடு. இனி ஒருமுறை இவ்வாறு பேசாதே. என் விஷயத்தில் தலையிட்டு வீணாக ஆபத்தை தேடிக்கொள்ளாதே. நான் தனிமேல் இருப்பதாக எண்ணி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்காதே. என்னை சுற்றிலும் காவல் உண்டு. நீ இப்போதே போய்விடு என்றாள். அஜமுகியோ இந்திராணியை பார்த்து நகைத்தாள். தான் கூப்பிட்டு அவள் வர மறுப்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் உண்டாயிற்று. உதட்டை கடித்தாள். விழிகளை உருட்டி பார்த்தாள். அடி இந்திராணி, உன்னுடைய நன்மையை உத்தேசித்து உனக்கு நல்ல வார்த்தையை கூறினேன். என்னை போன்று நீயும் பெண் என்பதால் உனக்கு நன்மையை கூறினேன். என் வார்த்தைகளை கேள். உன்னை விட்டுவிட்டு நான் போகப் போவதில்லை. ஏதாயிலும் கஷ்டங்களை தந்தால் உன்னை தின்று விடுவேன். மும்மூர்த்திகளாலும் என்னை தடுக்க முடியாது என்று சொல்லி பாய்ந்து இந்திராணியின் கையை பிடித்தாள்.
அரக்கியின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இந்திராணி பல முறை முயன்றாள். அந்த பிடியோ யமபாசம் போல அவளை விடாது பற்றி இருந்தது. இந்திராணி நாற்புறமும் சுற்றி பார்த்தாள். ஒருவரையும் காணவில்லை. நாயகன் புறப்பட்டு செல்லும் போது மகாகாலரை அவளுக்கு காவலாக இருக்க செய்தார். ஆனால் இப்போது ஒருவரையும் காணவில்லையே. சுற்றுப்புறத்தில் எவரையும் காணாததால் இந்திராணி ஓலமிடலானாள். ஹே பிரபு, கைலாசநாதா, என்னை காப்பாற்று. மகா சாஸ்தாவே, எங்கு போய்விட்டாய்? அரக்கி என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று கதறினாள். அவளுடைய கதறல் மகாகாலருடைய செவிகளில் விழுந்தது. கையிலே பிடித்திருந்த வாளை சுழற்றியபடி இடியெடுத்தது போல் கர்ஜித்து கொண்டு அங்கே ஓடி வந்தார். அரக்கியே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும்? நான் இருக்கையில் உன் வெறித்தனம் எதையும் காட்ட அனுமதிக்க மாட்டேன். இந்திராணியின் கையை விட்டுவிடு, அப்பால் ஓடிவிடு என்றார். அஜமுகி ஏளனமாக நகைத்து, அடே, நீ யாரடா? மும்மூர்த்திகளே எம்மை கண்டு ஓடுவார்கள். அப்படி இருக்க என்னை எதிர்த்து துணிந்த நீ யார் என்று கேட்டாள். கொடியவளே, சகல யோகங்களிலும் போற்றி புகழும் மகா சாஸ்தாவின் வீரன் நான். என் பெயர் மகாகாலன். மேகம் போல கரிய நிறத்தை உடையவரும் வெள்ளை யானையை வாகனமாக உடையவருமான அப்பெருமான் இந்திராணியின் பாதுகாப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். உயிர் பிழைக்க விரும்பினால் என் வார்த்தையை கேட்டு ஓடிவிடு என்றார் மகாகாலர். அஜமுகி அவ்வார்த்தைகளை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இந்திரனுடைய காவலர்களில் யாரோ ஒருவன் என்றே அவரை எண்ணினாள். கையில் இருந்த சூலத்தை அவர் மீது எறிந்து, அடே, இப்போதே உன்னை கொன்று தின்னுகிறேன் பார் என்று கர்ஜித்தாள். மகாகாலர் கையிலே பிடித்திருந்த வாளினால் தம்மை நோக்கி வந்த சூலத்தை வெட்டினார். சூலம் 2 துண்டாக விழுந்தது. அதை கண்ட அஜமுகி இந்திராணியின் கையை துன்முகியிடம் கொடுத்து பிடித்து கொல்லுமாறு கூறிவிட்டு அவளிடம் இருந்த சூலத்தை வாங்கி மகாகாலருடைய மார்பை நோக்கி எறிந்தார். அதையும் மகாகாலர் தம்முடைய வாளினால் வெட்டி வீழ்த்தினார். அஜமுகி கோபம் கொண்டு ஒரு மலையை பிடுங்கி வந்து அவர் மீது எறிந்தாள். மகாகாலர் தம்முடைய வாளினால் அதை பொடி பொடி ஆக்கினார். முயற்சிகள் அனைத்தும் தோற்றுவிட்டதை கண்டு அஜமுகி கோபம் தாங்காமல், அடே, என்னை சாதாரணமாக நினைக்காதே. இமைக்கும் பொழுதில் உன்னை பிடித்து தின்று விடுவேன். என்னுடைய பசிக்கு நீ ஒரு தூசி மாத்திரம் என்பதால் உன்னை விட்டிருக்கிறேன். சகல லோகங்களும் தலை வணங்கும் சூரபத்மனுடைய சகோதரி நான். என் விஷயத்தில் குறுக்கிட்டால் என் வீரர்கள் உன்னை துவம்சம் செய்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு இந்திராணியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து சென்றாள். மகாகாலர் ஓடி வந்து வழியை மறித்து, அடி பாதகி, பெண் என்பதால் உன்னை விட்டு வைத்திருந்தேன். இந்திராணியின் கையை விட்டாவிடில் தூராக்கிதமாக பிடித்து கொண்டிருக்கும் உன் கையை துண்டிப்பேன் என்றார். அஜமுகி அதை பொருட்படுத்தாது இந்திராணியை மறுபடியும் எடுத்தாள். மகாகாலர் வாளினால் அவளுடைய கையை வெட்டி எறிந்தார். கீழே விழுந்து அவளை காலினால் உதைத்து தள்ளினார். அருகில் இருந்த துன்முகியின் கையையும் வெட்டி அவளையும் உதைத்தார். ரத்தம் கொட்ட அஜமுகி ஓவென்று கதறினாள். பூமியில் விழுந்து புரண்டாள். மற்றொரு கையால் தரையிலே மடார் மடார் என்று அடித்தாள். அடே பாதகா, என் கையை வெட்டும் அளவுக்கு உனக்கு துணிவு வந்து விட்டதா? தேவர்களும் என்னை தொட அஞ்சுவார்கள். உன்னை என்ன செய்கிறேன் பார். என் சகோதரன் இவ்விஷயத்தை அறிந்தால் இந்த புவன தேசத்தில் நீ எங்கு சென்று பதுங்கினாலும் விடமாட்டான் என்று பலவாறு புலம்பினாள். அருகிலே இருந்த துன்முகி அவளை பார்த்து, அம்மா, நாம் துக்கப்படுவதால் இப்போது எந்த பயனும் ஏற்பட்டு விடாது. நமக்கு கொடுமையை செய்த இத்துஷ்டனுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க வேண்டும். நாம் இப்போதே தங்கள் சகோதரனிடம் சென்று முறையிடுவோம் என்று அழைத்தாள். அஜமுகி இந்திராணியை பார்த்து பற்களை கழித்தவளாய், அடிப்பெண்ணே, தப்பிவிட்டதாக நினைக்காதே. இந்த அண்டத்தின் எந்த பகுதியில் சென்று நீ ஒளிந்து கொண்டாலும் உன்னை விடப்போவதில்லை. என்னுடைய சகோதரன் தகுந்த தண்டனை தருவான், இது நிச்சயம். இப்போதே புறப்பட்டு போய் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெட்டுண்ட கையை மற்றொரு கையால் எடுத்துக்கொண்டு கண்ணீரை மாலையாய் உகுத்தவளாய் சகோதரனின் இருப்பிடத்தை தேடி சென்றாள். துன்முகியும் அவளை தொடர்ந்து சென்றாள். அவர்கள் சென்றதும் மகாகாலர் இந்திராணியை பார்த்து, அம்மா, அசுர வீரர்கள் வருவார்களோ என பயப்பட வேண்டாம். யார் வந்த போதிலும் அவர்களை எதிர்க்க நான் இருக்கிறேன். தாங்கள் கவலை இல்லாமல் தங்களுடைய காரியங்களை கவனிக்கலாம் என்றார். இந்திராணி பயம் நீங்கியவளாய் தடைப்பட்ட தவத்தை மீண்டும் தொடங்கினார். அடுத்து பானுகோபன் புறப்பட்டான். சீர்காழிலே நடந்த சம்பவத்தை நாரதர் அறிந்தார். உடனே கைலாயம் சென்று இந்திரனிடம் தெரிவித்தார். அதை கேட்டு அவன் கோபம் அடைந்தாலும் அசுரனை எதிர்த்து போரிட சக்தி இல்லாதவளால் சோகம் இழந்தவளாய்
பின்னர் நந்தி தேவரை வணங்கி, ஐயனே, எங்கள் தீவினை காரணமாக இறைவன் எங்களுக்கு அருள் செய்யாதிருக்கிறார். நாங்கள் பூலோகத்திற்கு திரும்பி சென்று அவரை குறித்து தவம் செய்கிறோம். எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினான். நந்தி தேவர் அவர்கள் புறப்பட்டு செல்ல அனுமதித்தார். இந்திரன் தேவர்களோடு சீர்காழி அடைந்தான். மகாகாலரை கண்டு அவரை மார்புடன் தழுவிக்கொண்டான். ஐயனே, தங்களுடைய உதவிக்கு என்ன கைமாறு செய்வேன்? ஹரிஹர புத்திரர் அருளினால் இந்திராணிக்கு நேரவிருந்த துன்பம் நீங்கியது என்று பலவாறு கொண்டாடினான். பின்னர் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு இந்திராணியையும் அழைத்து கொண்டு அங்கே ஒரு ரகசியமான இடத்தில் பதுங்கியிருந்தான். அஜமுகியும் துன்முகியும் வெட்டுண்ட கைகளுடன் வீர மகேந்திரபுரியை அடைந்தனர். அப்போது சூரபத்மன் சபையிலே இருந்தான். தாரகனும் சிங்கமுகனும் அவனுக்கு இருபுறங்களிலும் அமர்ந்திருந்தனர். அசுரர்கள் சாமரங்களை வீசினர். தேவலோகத்து நடனமாதர்கள் மனமகிழும் நடனங்களை ஆடிக்கொண்டிருந்தனர். திக்பாலர்களும் மலர் தூவி வாழ்த்தினர். பஞ்சாகம் படிப்பதற்காக பிரம்மன் வந்து காத்திருந்தார். அந்த சமயத்திலே அஜமுகி சபையினுள் நுழைந்து சூரபத்மனுடைய காலடிகளில் விழுந்து ஹோவென்று கதறினாள். அண்ணா, உன்னுடைய பராக்கிரமத்தை சகல லோகங்களிலும் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று பெருமைப்படுவாயே. அந்த பெருமைக்கு இப்போது சிறுமை வந்துவிட்டது. எவ்விதம் துன்பம் நேர்ந்தாலும் என்னை காப்பாற்றுவதாக தாயிடம் சொன்னாயே. என்னை பார், கையை இழந்து துடிக்கிறேன். எனக்கு உதவுவார் யாரும் இல்லை. கேவலம் உனக்கு அடிமை பூண்ட தேவர்களில் ஒருவர் என் கையை வெட்டியிருக்கிறான். மகாகாலன் என பெயர் கொண்ட அவன் உன் பராக்கிரமத்தை எல்லாம் எள்ளி நகையாடிவிட்டான். உன்னுடைய சகோதரியான எனக்கு நேர்ந்த இத்துன்பத்திற்கு பிறகும் அவனை விட்டு வைத்திருப்பது உனக்கே கேடை தரும் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். சூரபத்மன் சகோதரியை பார்த்தான். வெட்டுண்ட கரத்தை மற்றொரு கரத்தால் பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டபடி நிற்கும் அவளுடைய தோற்றம் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. கண்கள் சிவந்தன. உடல் துடிதுடித்தது. ஆசனத்தை விட்டு எழுந்தான். சகோதரி, உன்னை பார்க்கையில் என் நெஞ்சம் துடிக்கிறது. இக்கொடுமையை உனக்கு செய்தவன் யார்? அவன் எங்கு இருக்கிறான்? சொல் என்று கோபத்துடன் கேட்டான். அண்ணா, சீர்காழி பதியிலே ஒரு நந்தவனத்தில் இந்திராணி பதுங்கியிருக்கிறாள். அவளை உனக்கு மனைவியாக்க வேண்டும் என்ற எண்ண விருப்பத்தோடு அவளை பிடித்து இழுத்து வந்தேன். அப்போது மகாகாலர் என்பவன் என்னை தடுத்து என் கையை துண்டித்து எரிந்ததோடு துன்முகியின் கையையும் வெட்டிவிட்டான் என்று தெரிவித்த அஜமுகி தாரகனை பார்த்து, சகோதரா, பரந்தாமனின் சக்கராயுதத்தையே பொன்னாபரணமாக பூண்டவன் நீ. என் கதியை பார், இது உன் வீரத்திற்கு அழகா என்று புலம்பினாள். அடுத்து இருந்த சிங்கமுகனின் முன்னால் வெட்டுண்ட தன் கையை காட்டி, சகோதரனே, இதோ பார், எனக்கு இந்த கோலத்தை செய்தவன் யார் தெரியுமா? முன்னர் ஐராவரத்தின் மீது ஏறி செல்லும் இந்திரனை ஒரு கையால் தூக்கி எறிந்தாயே, அந்த இந்திரனுடைய அடிமை ஒருவன் செய்த வேலை இது. மேருவை போன்ற சகோதரர்கள் மூவரும் இருக்க எனக்கு இக்கதி நேர்ந்ததே என்று கண்ணீர் விட்டு கதறினாள். அந்த வார்த்தையை கேட்ட சூரபத்மன் சினத்தால் நெஞ்சம் குமுற கைகளை பிசைந்தான். அவன் கண்கள் நெருப்பை கக்கின. புருவங்கள் நிமிர்ந்தன. உஷ்ணமான மூச்சுக்காற்று அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அஜமுகி என்று அண்டம் கிடுகிடுக்க அழைத்தான். அவன் குரலிலே தொனித்த கடுமை அங்கிருந்தவர்களுக்கு பெரும் பயத்தை தந்தது. திக்பாலகர்களும் மூளைக்கு ஒருவராய் ஓடினர். நடன மாதர்கள் அஞ்சி பதுங்கினர். அசுர வீரர்கள் பயத்தால் நிலத்தில் விழுந்து வணங்கினர். முனிவர்கள் மனம் கலங்கினர். தாரகனும் சிங்கமுகனும் தங்கள் ஆசனத்தை விட்டு விழுந்தனர். சூரபத்மன் அவர்களை பார்த்து பற்களை கடித்தவாறு சொன்னான், நம்முடைய அடிமைகளான இந்திராதி தேவர்கள் துணிந்து இப்படி ஒரு காரியம் செய்யும்படி ஆகிவிட்டதா? மறைந்து திரிந்த இந்திரன் தன் ஏவலால் ஒருவனை கொண்டு நம் சகோதரின் கையை வெட்ட செய்திருக்கிறான். கையை வெட்டியவன் நான்முகனோ பரந்தாமனோ அல்லது நாம் வணங்கும் ஈசனோ அல்ல. கேவலம் நமக்கு பயந்து ஓடி ஒளிந்திருக்கிறானே என்று இந்திரனை சரி செய்யும் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விட்டேன். அது நமக்கே தீங்காக வந்துவிட்டது. நம் சகோதரின் அங்கத்தை சேதித்து சாதாரணமான விஷயமல்ல. ஞானம் புகழும் என் கௌரவத்திற்கு ஒரு களங்கமாகும். மலை போன்று நாம் இருந்து என்ன பயன்? நம்முடைய வீரர்கள்தான் இருக்கின்றனரே, அவர்களால் இச்செயலை தடுக்க முடிந்ததா? இன்று நம் சகோதரின் கை வெட்டப்பட்டது. நாளை நமக்கு ஏதாகிலும் துன்பம் வரும். இப்பிழையை நீங்கி இந்திரனை சும்மா விடக்கூடாது. அண்ட சராசரங்களையும் தோஷம் செய்ய வேண்டும். புறப்படுங்கள் என்று தீப்பொறி கக்க கூறினான். அப்போது சபையில் இருந்த அவன் மகன்
பானுகோபன் எழுந்து தந்தையை வணங்கினான். அப்பா, சற்று நான் சொல்வதை கேட்க வேண்டும். தேவர்களில் ஒருவன் உங்களை தங்கையின் கையை துண்டித்தான் என்று கூறினீர்கள். தாங்கள் உயிருடன் இருக்கையில் அது நிகழக்கூடியதா? மலடி பெற்ற மகன் ஆகாயத்தில் செல்லும் சந்திரனை கையால் பிடித்தான் என்று கூறுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. தங்களுக்கு குற்றேல் செய்து இந்திரன் உடல் இழைத்து ஓடி மறைந்து விட்டான். அவ்விதம் இருக்க அவளோ மற்ற தேவர்களோ துணிந்து இக்காரியத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் சென்று அஜமுகியின் கையை வெட்டியவனையும் இந்திரனையும் இந்திராணியையும் மற்றுமுள்ள தேவர்களையும் பிடித்து வருகிறேன். அவர்கள் அகப்படாது மறைந்தால் சொர்க்கலோகத்தையே தீக்கு இரையாக்கிவிட்டு திரும்புவேன். அதுவரையில் தாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்றான். குமாரனின் வார்த்தையை கேட்டு சினம் குறைந்தவனாய் சூரபத்மன் படைகளுடன் புறப்பட்டு செல்ல அவனுக்கு அனுமதி தந்தான். பானுகோபன் தந்தையையும் சிறிய தந்தையர்களையும் வணங்கி ஆசை பெற்று படைகளுடன் புறப்பட்டான். பானுகோபன் சென்றதும் சூரபத்மன் நான்முகனை அழைத்து வர செய்தான். அசுரனுடைய கோபத்தை கண்டு பயந்து ஒரு புறமாக பதுங்கியிருந்த நான்முகன் அசுரன் முன்பு வந்து அன்றைய திதி வார நட்சத்திரங்களை பற்றி மலமளவென்று கூறலானார். சூரபத்மன் அவனை நோக்கி, என் சகோதரியின் வெட்டுண்ட கரம் முன்போல் கூடியிருக்குமாறு செய்ய வேண்டும் என்றான். நான்முகன் அதற்கு இசைந்து அவ்வாறே கூடுமாறு செய்தார். அவ்விருவருடைய கரங்களும் முன்போல் கூடின. சூரபத்மன் துன்முகியை அழைத்து பானுகோபனோடு சென்று இந்திராணி பதுங்கியிருந்த இடத்தை காட்டுமாறு உத்தரவிட்டான். அஜமுகியின் வெட்டுண்ட கரம் கூடிவிட்ட போதிலும் சூரபத்மனுடைய கோபம் குறையவில்லை. ஆட்களை அனுப்பி சூரியனையும் மற்றுமுள்ள கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் இழுத்து வருமாறு செய்தான். அவர்களும் சூரிய முதலானோரை இழுத்து கொண்டு வந்து அவன் முன்பு நிறுத்தினர். சூரபத்மன் சிவந்த விழிகளை உருட்டி அவர்களை பார்த்து, என் சகோதரின் கரத்தை ஒருவன் வெட்டினான். விண்ணிலிருந்து நீங்கள் அதை பார்த்திருக்க முடியும். உடனே அவன் உயிரை வாங்கிய செய்தியை எனக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அவ்விதம் செய்யாதது என்னை அலட்சியப்படுத்தியதாகும். அத்தகைய துணிவு உங்களுக்கு வந்துவிட்டதோ என்று கேட்டான். சூரியனும் மற்றவர்களும் நடுநடுங்கி, அசுரேந்திரா, எங்கள் மீது கோபம் வேண்டாம். தங்களை அலட்சியப்படுத்தவோ தாங்கள் விஷயத்தில் குற்றம் இழைக்கவோ நாங்கள் முயலவில்லை. எங்களுக்கிட்ட பணியை நிறைவேற்றுவதில் எங்கள் கவனம் இருந்ததால் தங்கள் சகோதரிக்கு நேர்ந்த துன்பத்தை நாங்கள் அறிய முடியவில்லை. இது உண்மை என்று நாக்குழற சொன்னார்கள். அசுரனோ அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தன் விஷயத்தில் வேண்டுமென்றே அலட்சியமாக இருந்துவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டினான். அவர்களை இழுத்து சென்று சிறையிலே அடைக்குமாறு உத்தரவிட்டான். காவலர்களும் அவர்களை இழுத்து சென்று சிறையில் அடைத்தனர். பின்னர் சூரபத்மன் வாய்வையையும் மற்றும் உள்ள கால தெய்வங்களையும் இழுத்து வர சொல்லி உத்தரவிட்டான். நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள், நடக்கும் சம்பவங்களை அறிந்திருப்பவர்கள். உங்களுக்கு தெரியாத எந்த காரியம் நிகழாது. என் சகோதரி கையை துண்டித்த சம்பவத்தை பார்த்திருந்தும் அதை தடுக்கவும் இல்லை, என்னிடம் வந்து சொல்லவும் இல்லை. ஆகவே இந்திரனுடைய செயலுக்கு நீங்கள் உடன்பட்டவர்களாகிறீர்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களை சிறையிலடைத்தான். அப்போதும் சூரனுக்கு கோபம் குறையவில்லை. பூ உலகத்தில் உள்ள அரசர்களை எல்லாம் தன் முன்பு இழுத்து வர செய்தான். அவர்கள் நடுநடுங்கி மெய் சோர்ந்து அசுரனை பார்க்கவும் பயந்தவர்களாய் தடுமாறினார்கள். சூரபத்மன் அவர்களை பார்த்து, எனக்கு பயந்து இந்திரன் மண்ணுலகிலே மறைந்திருக்கிறான். அவனை தேடி என் அசுரர்கள் வந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவனை காட்டி கொடுக்காது இருந்து விட்டீர்கள். ஏன்? அவன் என்றுள்ள பயமா, அல்லது எனக்கு எதிராக அவனுடன் சேர்ந்து கொண்டீர்களா? உங்களுடைய அலட்சியத்தால் என் சகோதரி பெரும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாள். இந்திரனுடைய ஏவலால் ஒருவன் அவர்களுடைய கையை துண்டித்திருக்கிறான். உங்களை சும்மா விடுதல் கூடாது என்று அவர்களுக்கு பலவாறு தண்டனைகளை விதித்தான். அவர்களோ தங்களுக்கு ஏதும் தெரியாதென்று மன்றாடினார்கள். அசுரன் அதை செவிமடுக்கவில்லை. சபை கலைந்த போது நான்முகன் அசுரன் முன்பு வந்து அவனுக்கு ஆசி கூறினார். சூரபத்மா, உன்னிடம் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். சூரிய சந்திர மற்றுமுள்ள கிரகங்களை நட்சத்திரங்களையும் சகல காலதேவர்களையும் அவர்கள் செய்த குற்றத்திற்காக சிறையில் அடைத்தாய். சற்று சிந்தித்து பார்த்தாயானால் அவர்கள் குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பதை உணர்வாய். அவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்ததால் அஜமுகிக்கு நேர்ந்த துன்பத்தை கவனித்திருக்க முடியாது. அவர்கள் எப்போதும் உன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். அவர்கள் தங்கள் காரியங்களை செவ்வனவே செய்யாவிடில் உலகம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். அவர்களை விடுவித்துவிடு என்று கேட்டுக்கொண்டார். சூரபத்மன் அக்கோரிக்கையை ஏற்று அவர்களை விடுவித்ததோடு இந்திரனோடு ஒருபோதும் சேரக்கூடாது என்றும் எச்சரித்து அனுப்பினார்.